campus. கஸ்தூரி ஓ கஸ்தூரி 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 பட்டாம் பட்டாம் பூச்சியை போல் பூவின் மீது நடப்பவளே மஞ்சத்தாலி கண்ணில் ஒத்தி நெஞ்சுக்குள்ளே மறைத்தவளே கண்ணுக்குள்ளே கணவனையே பூட்டி வைத்து ரசித்திருப்பாள் மாமனாரும் மாமியாரும் தந்தை தாயாய் அரவணைப்பாள் விடுகதையாய் இதுவரையில் இருந்தவளே மணவரையில் தொடருகிற தொடர்கதையே ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி கஸ்தூரி ஓ கஸ்தூரி 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 பொண்டாட்டி ஒருத்திதான் உனக்காக உயிரே கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட பொண்டாட்டி உயிரையே நீ எடுத்துட்ட. உன் கூட வந்தா என் உயிர் போகாதான்னு என்ன நிச்சயம்? என்னடி என்ன பழகும் போது இனிக்க இனிக்க பேசிட்டு இப்ப என்னைய கேவலப்படுத்துறியா? எத்தனை கொலை பண்ணாலும் தூக்கு ஒண்ணுதாண்டி. ஒன்னையும் தீத்துறேன். மரியாதையா போயிடு. ரேகாவும் கஸ்தூரியும் இந்த மாதிரி பண்ணிருந்தா நீ ஒழிஞ்சிருப்ப இல்லாட்டி திருந்த இருப்ப. அப்படி பண்ணாததால் தான் இப்படி கொலைவெறி பிடிச்சு அலையற. மரியாதையா போயிடு. இல்லன்னா நான் கத்தி கூச்சல் போட்டா நீ அடி வாங்கியே செத்துருவ. ஏய் போ 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 சொல்றல. போடா. மம்மி மம்மி வந்துட்டியா? ஏன் மம்மி இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இல்லம்மா. நீங்க பொய் சொல்றீங்க. நான் எப்பவும் வரும்போது நீங்க வாசல்லயே நின்னு என்ன கூட்டிட்டு வருவீங்க. இன்னைக்கு வரல. என்னாச்சுமா உங்களுக்கு? ஜுரமா? ஐயோ உடம்பு இப்படி சுடுது. இருங்க வரேன். காவியா, இந்தாங்க மம்மி, இத பிடிங்க. மாத்திரை போட்டு தண்ணிய குடிங்க. என்ன மம்மி பாக்குறீங்க? எனக்கு ஃபீவர் வந்தப்போ நீங்க இந்த மாத்திரை தானே கொடுத்தீங்க. போட்டுக்கோங்க. எங்கப்பா போயிட்டு வரீங்க? சும்மா வெளியில் போயிட்டு வந்தேன்.
நீங்க ஏதோ ஒரு வேலையா போயிட்டு வந்திருக்கீங்க. உங்க முகத்தை பார்த்து மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுவேன்பா. சொல்லுங்கப்பா, எங்க போயிருந்தீங்க? இல்லைம்மா, என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தனை நான் பார்க்க போயிருந்தேன். உங்களால பொய் சொல்ல முடியாது. சின்ன வயசுல பொய் சொல்லக்கூடாதுன்னு எனக்கே சொல்லி கொடுத்தது நீங்கதான். உங்களால என்கிட்ட எப்படிப்பா பொய் சொல்ல முடியும்? இந்த திருவை கல்யாணம் பண்ணிக்க போற சோஃபியா போய் பார்த்துட்டு வந்தேன். அவளை ஏன்பா நீங்க போய் பாத்தீங்க? அது உனக்கு ஏதாவது நல்லது நடக்காதாங்கிற ஆதங்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தேம்மா. எனக்காக வாழ்க்கை பிச்சை கேட்க போனீங்களா? வேற எதுக்காக நீங்க போய் அவளை பார்க்கணும்? என்னம்மா பண்றது? நான் ஒரு கோடீஸ்வரனா இருந்தா பணம் கொடுத்து திருவை விலைக்கு வாங்கியிருப்பேன். எனக்கு அந்த வசதி இல்லையே. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி தரணும்னு எனக்கும் மனசுல ஆசை இருக்கு. அதனால தான் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசலான்னு போனேன். திரு பணத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலப்பா. எனக்காக தான் சம்மதிச்சாரு. நான் ஜெயில இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவரு இந்த முடிவுக்கே வந்தாரு. நீங்க ஏப்பா என்ன கேட்காம அங்க போனீங்க? கேட்டிருந்தா அனுப்பியிருப்பியா? போக வேணான்னு சொல்லியிருப்பேன். அதான் உனக்கு தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்தேன். பொண்ணை பெற்றவனுடைய வலி என்னன்னு எனக்கு தாமா தெரியும். உன் கூட பிறந்தவங்கலாம் ஏதோ அவங்கவுங்க வசதி தகுந்த மாதிரி நல்லா இருக்காங்க. உன் வாழ்க்கை மட்டும்தான் இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கு. ஆசலாமணி கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கைக்காக போராடினா கடைசியில் அவன் நினைச்சது நடக்காமலே போய் சேர்ந்துட்டான். நான் போறதுக்குள்ளேயாவது நீ வாழ்றத பார்த்துட்டு போறேன்னு ஆசைப்படுறேன். நான் இங்க நிம்மதியா இருக்கேன்பா. நீங்க ஏன் என்ன நினைச்சு வருத்தப்படுறீங்க? நிம்மதியும் சந்தோஷமும் வெளியில எங்கேயும் இல்லப்பா, நம்ம மனசுலதான் இருக்கு. விஷயம் தெரியாதவங்க தான் நிம்மதியை வெளியில போய் தேடிட்டு இருக்காங்க. நீ சொல்றது உண்மைதாம்மா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதான் உலகம் கண்ணான்னு கண்ணதாசன் கூட ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆனா அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது நம்மால் அதை தாங்கிக்க முடியும். ஆனா அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது நம்மால் அதை தாங்கிக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம்மா, சோஃபியாவை திரு கல்யாணம் பண்ணிக்கிறதால உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கை உன் கையை விட்டு போயிருமோன்னு வருத்தப்பட்டேன். அவளை பார்த்ததுக்கப்புறம் திரு வாழ்க்கை நினைச்சா தான் கவலையா இருக்கு. ஏன்பா அப்படி சொல்றீங்க? அவ ஒரு பொண்ணாம்மா, புராணத்துல படிச்ச அரக்கி மாதிரி இருக்கா. ஒரு பொண்ணுன்னா கொஞ்சமாவது அன்பு கருணை இருக்கணும். அவகிட்ட அது எதுவுமே இல்லைம்மா. தனியாவே வாழ்ந்த பொண்ணு பெரியவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், இது எதுவுமே தெரியலம்மா. அவ உங்களை தப்பா பேசினாளாப்பா? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம பத்தி தப்பா பேசினா தான் நாம வருத்தப்படணும். அவ யாரோ தானம்மா, பேசினா பேசிட்டு போட்டோம். அப்பா, நீங்க எனக்காக எங்க போய் அவமானப்பட வேண்டாம். அது எனக்கு பிடிக்கல. அப்பாவோட கடமை தம் பிள்ளைகளுக்கு பாசத்தை காட்டுறது மட்டும் இல்லம்மா, ஒரு நல்ல பாதையை காட்டணும். அதுக்காகத்தான் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். மகளுடைய வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணி தோத்துட்டா கூட பரவாயில்ல. ஆனா எதுவுமே பண்ணாம சும்மா இருந்துட்டான்னு ஆயிடக்கூடாது இல்ல. அதுக்காகத்தான் போய் பார்த்தேன்.
ஆண்டி ஆண்டி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களா? ஆண்டி உள்ள வாங்க. ஆண்டி, ரேகாவை நான் கொலை பண்ணல. அது விஷயமா தான் சில உண்மைகளை உங்களுக்கு சொல்ல வந்தேன். அத கோர்ட்லயே சொல்லியிருக்க வேண்டியதானே? என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது ராம்? ஆண்டி, கோர்ட்ல சொன்னா அவங்க நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்களோ? அவங்க என்ன நம்பாட்டி கூட கவலை இல்லை. என் மேல எந்த தப்பு இல்லைன்னு நீங்க நம்பினா போதும். அதுக்கு தான் உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்காக வந்தேன். எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா கூட பரவாயில்ல. நீங்க என்ன நிரபராதின்னு நம்பினா போதும். சரி, நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. ஆண்டி, நான் ரேகா மேல உயிரையே வச்சிருந்தேன். அவ இல்லாம என் வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நானா ரேகாவை கொலை பண்ணுவேன்? ஆண்டி, ரேகா கொலை விஷயத்துல உண்மையான குற்றவாளி கஸ்தூரி தான் ஆண்டி. அவதான் ரேகாவை கொலை பண்ணிருக்கா. இன்ஸ்பெக்டர் சந்தியாவோட தங்கச்சிக்கு திருவ கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கஸ்தூரியை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த படியை என் மேல போட்டுட்டாங்க ஆண்டி. அப்படியா? ஆமா ஆண்டி. இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கா? அப்போ நீங்க நிஜமா ரேகாவை கொலை பண்ணலையா? இல்ல ஆண்டி. என்ன ஆண்டி இப்படி கேட்டுட்டீங்க? நான் ரேகாவை எப்படியெல்லாம் நேசிச்சேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமா மாப்ள, அவ மேல உங்களுக்கு ரொம்ப பாசம்தான். அவளுக்கு தான் வாழை கொடுத்து வைக்கல. ஆண்டி, ரேகா செத்து போயிட்டா. நான் அவளை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். அதான் வித்தியாசம். சில ஆம்பளைங்க பொண்டாட்டி சமாதிக்கு ஆயிரத்துக்குள்ள இன்னொரு சம்சாரத்தை தேடி போயிடுவாங்க. ஆனா நான் அப்படியா ஆண்டி? ஆ? ரேகா போன அப்புறம் ஒரு சாமியார் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு யார நம்புறதுனே தெரியல ராம். நீங்க சொல்றத பார்த்தா உங்க மேலயும் பரிதாபமா இருக்கு. சாரி, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கல. சரி ராம், நீங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருப்பீங்க. உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம். சரி ஆண்டி. தேங்க்ஸ். ம், தேங்க்ஸ். போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். ராம் மேல ரூம்ல தான் இருக்காரு. போங்க போங்க. வாங்கய்யா. ஏய், வாடா. விடுங்க. டேய். மரியாதை வா. விடுங்க. போயாண்ணா. விடுங்கன்றல. விடுங்க. ஓய். ஏண்டா, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து இங்க ஜாலியா படுத்திருக்கியா? ஆண்டி, ஆண்டி, என்ன? என்ன போலீஸ்க்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நான் தான் சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு என் வீட்டுக்கே வருவ. இனிமே இது உனக்கு மாமியார் வீடு இல்ல. இவங்க கூட போ. ஒரிஜினல் மாமியார் வீட்டு கூட்டிட்டு போவாங்க. ஆண்டி, ப்ளீஸ் நான் சொன்னதை நம்புங்க. நான் ரேகாவை கொலை பண்ணல. வாய மூடுறா. வித்யா, ஆண்டி, ஏய், இவள யாருன்னு தெரியுதா? என்னமோ ரேகா மேல உயிரையே வச்சிருக்கேன்னு சொன்னியே. ரேகா செயின் இவ கழுத்துல மாட்டி இவள கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்க. மறந்துட்டியா? ரேகா மேல உயிரையே வச்சிருக்கானா? ஆண்டி, நீங்க சொல்றது உண்மை இல்ல. உங்ககிட்ட யாரோ போய் அடச்சே, சொல்லிருக்காங்க. வாய மூடுறா. நீதான் ரேகாவை கொலை பண்ணிருப்பேன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகம் இருந்துச்சு. எப்படியோ இடையில தப்பிச்சிட்ட. அதான் கையும் களவுமா உன்னை பிடிக்க வித்யாவை நான் தான் நம்ம ஆபீஸ்க்கு வேலைக்கு வர மாதிரி செட் பண்ணி அனுப்பிச்சேன். இன்ஸ்பெக்டர், இவனை இழுத்துட்டு போங்க. வாடா. ஆண்டி, இத பார். ஆண்டி, நான் சொல்றது அச்சே,
நான் வாய் சொல்றத மூடு. கேளுங்க ஆண்டி நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ் எத்தனையோ தடவை நீ தப்பு பண்ணியும் நான் அதை பெருசா எடுத்துக்கல. கடைசியில என் பொண்ணையே கொலை பண்ணிட்டியே. என் பொண்ணோட தங்க செயினை போட்டு மூணாவதா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க பாத்துருக்கேன். இன்ஸ்பெக்டர், கொலை கேஸோட இந்த கேஸையும் சேர்த்து போடுங்க. விட்டா இவன் உங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு ஓடி போயிடுவான். நல்ல இரும்பு செயினா போட்டு கட்டி இழுத்துட்டு போங்க. ஆண்டி ஆண்டி போடா, ஆண்டி போடா. ப்ளீஸ் I say get out. சொல்றத கேளுங்க ஆண்டி Fraud. திரு, வாங்க சந்தியா, உட்காருங்க. பரவாயில்ல. அப்புறம் சோஃபியா எப்படி இருக்கா? சோஃபியா நல்லா இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. திரு, நீங்க சொன்ன மாதிரியே உங்க கல்யாணத்தை மதர் தெரசா கருணை இல்லத்திலேயே நடத்த முடிவு பண்ணிட்டேன். சோஃபியாவுக்கு நாங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கோம். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரிஞ்சா யாருக்கும் குறையில்லாம செஞ்சிருவோம். என்ன சந்தியா, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? வாழ்க்கையில வியாபாரம் இருக்கலாம், ஆனா வாழ்க்கையை வியாபாரம் ஆயிடக்கூடாது. இந்த வரதட்சணை வாங்குறது கொடுக்கறது ரெண்டையுமே நான் ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறேன். ஒருத்தர் ஜாதி பேர் சொல்லி திட்டுறது எவ்வளவு பெரிய பாவமோ அதை விட பெரிய பாவமா வரதட்சணை வாங்குறது நினைக்கிறேன். சாரி திரு, பொண்ணு வீட்டுக்காரிங்கிற முறையில உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். வெரி சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். டாடி திரு, காவி எப்ப இங்க வந்தா? இவளை நம்ம ஊட்டி கான்வென்ட்ல விட்டுட்டு வந்தோமே. காவியா வேலை என்ன பிரிஞ்சு இருக்க முடியல சந்தியா. நைட் எல்லாம் அவ ஹாஸ்டல்ல டாடி டாடின்னு அழுதுட்டு இருந்திருக்கா. அவங்க ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. குழந்தை அழறாங்கிறது கேட்டது என்னாலே அவளை பிரிஞ்சிருக்க முடியல. உடனே கார் எடுத்துட்டு போய் அவளை கூட்டு வந்துட்டேன். 16 மணி நேரம் டிராவல் பண்ணி என் மகளை நான் என் வீட்டுக்கே திரும்ப கூட்டு வந்துட்டேன்.